அப்படி அதுக்கு தான் உன் கூட உள்ள போறேன். நீ ஏன்ட்ட கணக்கு கேட்க 11 மணி 60 நிமிஷம் 12 மணி ஆச்சு. சாம நடிச்சாம போல ஒரு சேவல் போல வடிவம் கொண்டு நஞ்சு மட்டும் நெஞ்சு இருக்கும் நடிச்சாம நேரத்தில பார்த்தா தெய்வீந்திரன் ஒரு சேவல் போல வடிவம் கொண்டு முனீஸ்வரர் இருக்கும் இடத்திலே வந்து நைட்டு நேரம் அப்படியே கூவுதாரு. சேவலியா அந்த பிடிப்பு ஆத்தோட இது கரிஞ்சவளா இருக்கு. எல்லாம் பண்ணுவார். அப்படி பொண்டாட்டி படிப்பு. அப்ப ஒரு சேவல் போல வடிவம் கொண்ட உடனே சேவல் போல வடிவம் கொண்ட முனீஸ்வரன் நினைக்கிறாரு, ஐயோ விடுஞ்சிச்சு போல, ஐயோ ஓ மை காட் விடுஞ்சிருச்சு போல, ஆண்டவனுக்கு பூஜை பண்ண வேண்டுமே. அவரும் இங்கிலீஷ் படிச்சிருக்காரா? ஓ ஐசி. ஆனா இங்க விடியலையா? விடியணும் மாணி நடிக்கணும்னு சொல்லி தேவேந்திரன் சேவல் போல வடிவம் கொண்டு சேவல் போல வடிவம் கொண்டு உடனே முனீஸ்வரர் பார்த்தார். விடிந்து போச்சு, ஆண்டவனுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனுக்கு 5 மணிக்கு ஒரு பூஜை செய்ய வேண்டும் என்று அந்த நல்ல வேலை இல்லை, அந்த நல்ல வேலை தோட்டத்துல போய் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? பூக்களை போய் பார்க்கும்போது பூக்கள் மொட்டுக்களாவே இருக்கு, பூக்கள் எதுவுமே தெரியல. காலையில அந்த சூரிய பகவான் வந்தாமன்னு சொன்னாதான் மொட்டுக்களும் மலரும் மலர்களும் ஓசையிடும். ஆமா சரி அப்படின்னு சொல்லி சரி பூக்கள் தான் விரியல, இன்னும் விடியல போல. சரி நம்ம என்ன செய்யலாம், கைலாசத்துக்கு போயிட்டு வந்தோம்னா நேரம் ஆயிரும். கொஞ்ச நேரம் இல்ல கண்ணை சந்து பார்ப்போம், அதுக்குள்ள பூக்கள் விரிஞ்சிடும். நம்ம பூக்களை பறிச்சு ஆண்டவனுக்கு பூஜை செய்யணும். யார் செய்த சூழ்ச்சி? நான் இருக்கிறானே தெய்வலோகத்துக்கு அதிபதி போராமையில அந்த தெய்வேந்திரனுக்கு திட்டமிட்டு கொடுத்தது யாரு? நாரதர். நாரதரோட பொழப்பு அப்படி இப்படி சண்டை இழுத்து விட்டுட்டாரு. முனீஸ்வரர் பார்த்து அந்த தேவலோகத்திலே இருக்கக்கூடிய நேரத்தில் பூக்கள்லாம் விரித வரைக்கும் கண்ணசுரன்னு சொல்லி படுத்தவர் விழிச்ச கண்ணை மூடின கண்ணை தூக்கவே பார்க்கல. அது எப்படி முடியும்? முடியல. நைட்டு 9 மணிக்கு படுத்தோம்னா காலையில 6 மணிக்கு எந்திரிக்கலாம். சங்கடமா இருக்கு. 6 மணிக்கு எந்திரிச்சிடலாம். சரி அது சாமம் போல 3 மணிக்கு படுத்தோம்னா காலையில 6 மணிக்கு எந்திரிக்க முடியுமா? முடியாது இல்லையா? 2 மணி மதியம் 2 மணி 3 மணி ஆகும் எந்திரிக்கலாம். ஆமா இந்த பொழப்பு தான் இல்ல. அவருக்கு தூங்குனவர் எந்திரிக்கவே இல்ல. அங்க ஆண்டவனுக்கு பூஜை செய்ய நேரம் ஆச்சு. ஆமா பூஜை செய்ய நேரம் ஆகி ஆண்டவன் பார்த்தார், இந்த முனீஸ்வரர் எங்க பூஜை செய்யணும்னு சொன்னவன் பூஜைக்கு நேரம் ஆகுதுன்னு இல்ல. பூஜைக்கு நேரம் ஆகுது, இன்னும் முனீஸ்வரனை காணவில்லையா? ஆண்டவன் பார்த்தார். அங்க இருந்த பழைய பூக்களை வச்சு அவருக்கு அவரே ஒரு நேரத்து பூஜையை முடிச்சாரு. அப்ப பார்த்தார் அந்த முனீஸ்வரர், என்னமா பண்றாரு? நேரமும் தவறி போச்சு, ஆண்டவனுக்கு பூஜை செய்யக்கூடிய நேரம் தவறி போச்சுன்னு சொல்லி கவலை மேல கவலை கொண்டு